ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் ஜெல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் பிரபு. ஹாய் ப்ரோ. ஹாய். நீங்க டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்து வந்திருப்பீங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ செலிப்ரேட்டிங் அ ஸ்பெஷல் பர்சன். நிறைய பேர் வந்து ஐடலா ட்ரீட் பண்ற டெமிகாடா வர்ஷிப் பண்ணக்கூடிய எம்எஸ் தோனியை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனர்ஸ் பர்த் ஆனிவர்சரி. நம்ம வந்து அவரை பத்தின ஐகானிக் மூமெண்ட்ஸ் அண்ட் ஒரு சிலது வந்து ஐகானிக்கா இருந்தாலுமே அண்டர் ரேட்டடா இருக்க மூமெண்ட்ஸ், அந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ற ஒரு வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எம்எஸ் தோனி அப்படின்னால என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஐடலைஸ் பண்ற ஒன் அண்ட் ஒன்லி பர்சனாலிட்டி. அண்ட் நான் ஒரு ஃபேனட்டிக்கா மாறுவேன் நான் எதிர்பார்த்ததே கிடையாது. பட் தோனி அவரோட ஆரா ஆன் ஃபீல்ட்லயா இருக்கட்டும், ஆஃப் ஃபீல்ட்லயா இருக்கட்டும், அவர் பேசுறது எந்த அளவுக்கு வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் ஹியூமனிட்டியை வந்து மக்கள் மத்தியில பரப்புறாரு அவரோட ஒரு ஒரு ஆக்ஷன்ஸ் மூலியமாவும் அண்ட் இன்டர்வியூஸ் மூலியமாவும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கு. தட் இஸ் எம்எஸ் தோனி ஃபார் மீ. வாட் இஸ் எம்எஸ் தோனி ஃபார் யூ அப்படிங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, அதான் அந்த காமன் கம்போஸ்ட் அந்த ஒரு கம்போஷர் தான் ப்ரோ. அவ்வளவு பெரிய ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸ்லயும் ரொம்ப காமா டீமை ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், இல்ல பிரஸ் மீட்ல வந்து பிரஸ்ஸுக்கு ஆன்சர் பண்றதா இருக்கட்டும், எதுலயுமே வந்து ஒரு ஹார்ஷ்னஸ் இருக்காது. ஒரு ஒரு கோவப்பட்டு பேச மாட்டாரு. எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு அந்த ஒரு தன்மையா இது பண்ணி கொண்டு போறது தான். ஆப்வியஸா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆறா தான் பவுலர்ஸா இருக்கட்டும், ஆப்போசிட் கேப்டன்ஸா இருக்கட்டும், தோனி இருக்காரு அப்படின்னா தே வில் ஃபீல் த எக்ஸ்ட்ரா ப்ரெஷர். ஓகே, தோனி இருக்க வரைக்கும் மேட்ச் இன்னும் முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த ஆறாவை செட் பண்ணது. எல்லாம் வந்து சச்சின் எப்படி சச்சின் அவுட் ஆயிட்டா டிவி ஆஃப் பண்ணுவாங்களோ, இல்ல ஓகே தோனி கேன் ஃபினிஷ் கேம்ஸ், தோனி வின் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு இதை எடுத்துட்டு வந்தார் இந்தியன் டீம்ல. நிறைய விஷயங்களை மாத்தினாரு. ஃபியர்லெஸ், அதை ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஒரு என்ன சொல்றது, ஒரு மிக்சர் ஆஃப் எவ்ரி திங் தான் தோனி. ஸ்ட்ரெயிட்டாவே வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். முதல்ல வீடியோவோட ஃபார்மெட் எப்படி இருக்க போகுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். செக்மெண்ட் வைஸ் தான் போறோம். அண்ட் ஒருத்தர் ஒரு செக்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஐசிசி டிராஃபிஸ் வந்து 3 வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஐசிசி டிராஃபிஸ் 3 வின் பண்ணதுல ஐகானிக் மூமெண்ட் எது, ஆர் எதர் அண்டர் ரேட்டட் மூமெண்ட் எது அப்படிங்கிறத பார்க்க போறோம். செகண்ட் வந்து ஐபிஎல் டிராஃபிஸ் வந்து 5 வச்சிருக்காரு அவரோட கேபினெட்ல. ஸோ ஐபிஎல் டிராஃபி வின்னிங் மூமெண்ட்ஸ்ல குரூஷியலான மூமெண்ட்ஸ் ஒரு அண்டர் ரேட்டட் மூமெண்ட் எது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பினிஷஸ் நிறைய பினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஐகானிக் பினிஷஸ், அந்த பினிஷிங் மூமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்ட் செட்டிங், கேப்டன்சி மூவ்ஸ், ஆன் ஃபீல்ட்ல ஒரு சில டிசிஷன்ஸ் எடுத்திருப்பார்ல, அந்த மூமெண்ட்ஸை பத்தி 4th செக்மெண்டா பார்க்க வரும். லாஸ்டா பாத்தீங்கன்னா ஸ்டம்பிங்ஸ், ஏன்னா லைட்னிங் குயிக் ஸ்டம்பிங்ஸ்க்கு பேர் போனவர் தோனி அப்படிங்கிறப்ப அந்த இந்த விக்கெட்ஸ் என்ன பண்ணிருக்காரு, அது எது ஐகானிக் மூமெண்ட்ஸா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் ஒருத்தர் ஒரு செக்மெண்ட் எடுத்து பேச போறோம். அண்ட் அந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணலாம் பிரபு. இதுதான் ஃபார்மேட். உங்களுக்கு ஏதாவது ஃபார்மேட்ல டவுட்ஸ் இருக்கா, இல்ல நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே வீடியோக்கு போயிடலாம்? ஸ்ட்ரெயிட்டாவே வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாவே வீடியோ அப்படிங்கிறப்போ ஐசிசி டிராஃபிஸ் வந்து 3 வச்சிருக்காரு. அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி கேப்டன் டு வின் 3 ஐசிசி டிராஃபிஸ் ஆன் ஹிஸ் நேம் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. யூனிக் ரெக்கார்ட். மேபி ஃபியூச்சர்ல பிரேக் பண்ண போடலாம். இப்போ வரைக்கும் அவர்கிட்ட தான் அது இருக்கு அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு ஐகானிக் ரெக்கார்டு தான். அதுல என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நம்ம சோசியல் மீடியால இருக்கட்டும், தோனி ஃபேன்ஸா இருக்கட்டும், நார்மலி கிரிக்கெட் அனலிஸ்டா இருக்கட்டும், இந்த T20 வேர்ல்ட் கப் அவர் வின் பண்ணதும், வேர்ல்ட் கப் 2011 வின் பண்ணதும் நிறையவே பேசப்படும். ஆனா சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணது வந்து பெருசா பேசப்பட்டது இல்ல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஸ் டிராஃபி வின்னுங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ரெஷர்ல இருந்து கிடைக்குது. ஏன்னா ஆல்ரெடி 2 ஐபிஎல் டிராஃபிஸ் வச்சிருக்காரு. 3வது போயிட்டு ஹேட்ரிக்கா எடுக்க போறாரா, 3வது டிராஃபி அடிக்க போறாராங்கிறது ஒரு கேப்டனா அவருக்கு இருக்க ப்ரெஷர், சோசியல் மீடியால இருக்க ப்ரெஷர், ஃபேன்ஸ்க்கு இருக்க ப்ரெஷர், இந்த மாதிரி எடுத்துட்டு வரான். அதை தாண்டி இந்த ஐபிஎல்ல வந்து ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தது, ஏதோ பண்ணிருக்காங்களோ சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணி ஒரு பிரஸ் மீட் நடக்குது மே 2013. போறதுக்கு முன்னாடி ஒரு கேப்டன் வந்து ஐசிசி டிராஃபிக்கு போறாரு, 3rd டிராஃபி ஜெயிக்க போறாரு. அதெல்லாம் தாண்டி இந்த ஸ்பெகுலேஷன்ஸை பத்தி தான் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. காமன் கம்போஸா அமைதியா உட்காந்துருக்காரு, இப்படி கை காட்டுவாரு அந்த இன்டர்வியூல. அவங்க பதில் சொல்லுவாங்க, அவங்க கிட்ட கேட்டுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருப்பாரு. அப்பவுமே ரைட் ஆஃப் பண்ணாங்க எல்லாருமே. இந்த மாதிரி சிஎஸ்கே வந்து ஏதோ ஃபோர்ஜ் பண்ணிருக்கு, இந்த மாதிரி ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி, பிக்சிங் நடந்திருக்குங்கிற ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அதுதான் பெரிய லெவல்ல பேசப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கப்ப ஒரே ஒரு 25 நாள்ல போயிட்டு ஒரு டிராஃபி எடுத்து வராருங்கிறப்ப எனக்கு வந்து அது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி அவர் ஜெயிச்சது பெரிய மொமெண்டா நான் பாக்குறேன். அதுல ஃபர்ஸ்ட் நான் ஸ்பெசிபிகலி மொமெண்ட் போறதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் டிராஃபியோட மெமரிஸ் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்குல்ல, இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்? ஞாபகம் இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா அங்க அந்த இந்தியன் டீமோட போனவங்களே சொல்லுவாங்க, லைக் திஸ் இஸ் அபவுட் சாம்பியன்ஸ் டிராஃபி, சோ லெட்ஸ்
டாக் அபவுட் இந்தியா அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் பத்தி அப்படிம்பாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருப்பாரு. அது அவங்க கேட்டதே வந்து ரொம்ப ஹார்ஷா தான் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சில பெட்டிங் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஜஸ்ட் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிடுவாரு. அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நீங்க சொன்ன மாதிரி ஏன் அண்டர் தி ரேடார்ல போயிருது அப்படின்னா, அவங்க அது ஒரு பெரிய ஐசிசி இது பண்ணல அப்படின்னாலுமே அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபுல்லா பாத்தீங்கன்னா 6 கேம்ஸ் ஆடுவாங்க டோட்டலா. 5 கேம்ஸ் நினைக்கிறேன். 3 கேம்ஸ் வந்து குரூப் ஸ்டேஜ்ல, ஒரு செமிஃபைனல், ஒரு ஃபைனல், 5மே ஸ்ட்ரைட்டாவே 5-0 வின் பண்ணிருப்பாரு. சோ அதுல வந்து ரொம்ப இதுவா இருந்தது. அண்ட் ஆக்சுவலி நம்ம ஸ்பெசிபிக் மொமெண்ட்ஸ் பத்தி பாக்குற வீடியோ தான் இது. ஸ்டில் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒரு 3rd டைம் ஸ்ட்ரைட்டாவே ஜெயிச்சிருக்காருங்கிறப்ப நம்ம அதை பத்தி டீப்பா போயிருந்தோம். பட் மொமெண்ட் என்ன கேட்டீங்கன்னா வந்து அவர் எல்லா ஐசிசி ட்ராஃபி ஜெயிக்கிறப்பவுமே ஒரு குரூஷியலான டெசிஷன் எடுத்திருப்பாரு. அது அவருக்கு கிளிக் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜோயிந்தர் சர்மா bowling the last over and தோனி coming ahead of யுவராஜ் in 2011 ஃபைனல்ஸ். அதே மாதிரி இஷாந்த் சர்மா bowling the 18th over. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 3 பேசஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிருப்பாரு, 3 ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு. அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில 3 பேசஸ் யாருன்னா புவனேஸ்வர் குமார் 3 overs போட்டு 19 ரன் தான் கொடுத்திருப்பாரு. உமேஷ் யாதவ் 2 overs போட்டு 10 ரன் தான் கொடுத்திருப்பாரு. வேறஸ் இஷாந்த் சர்மா மட்டும் பாத்தீங்கன்னா 3 overs போட்டு 27 ரன்ஸ் கொடுத்திருப்பாரு. அவரு தான் 9 ரன்ஸ் per ஓவருக்கே போட்ட ஒரே பவுலர் அன்னைக்கு மொத்தமாவே. மிச்ச ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா ரெய்னா 3 ஓவர் போட்டிருப்பாரு, ஜட்டு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு, ஆஷ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு முடியிறப்ப மேட்ச் முடியிருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி 3 overs தான் முடிச்சிருப்பாங்க எல்லாருமே கோட்டா. அப்போ ஒரு இஷாந்த் சர்மாக்கு 18th ஓவர் கொடுக்குறப்ப எல்லாருமே இப்ப நீங்க கிரிக்கெட் ஃபோல போயிட்டு பாத்தீங்கன்னாலும் கமெண்ட் என்ன போட்டிருப்பாங்க அப்படிங்கறதும் தெரியும். அந்த கமெண்டேட்டர்ஸ் பேசினதும் தெரியும். எதுக்கு இஷாந்த் சர்மா கேட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன பண்ணிருப்பாரு, ஃபர்ஸ்ட் பால் டாட் பால், செகண்ட் பால் என்ன பண்ணுவாரு, தூக்கி 6 அடிச்சாரு. இயான் மார்கன் தூக்கி 6 அடிச்சதுமே அடுத்த பால் வைடு, அதுக்கடுத்த பால் வைடு, 2 வைடு. அப்போ மொத்தமே 2 பால் போட்டிருக்காரு, 8 ரன் கொடுத்துட்டாரு. அப்படி இருக்கப்போ இவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றப்போ இஷாந்த் சர்மா கிளிக் ஆயிடு. அடுத்து இயான் மார்கன் வந்து ஒரு கொஞ்சம் பவுன்சியா வந்த இதை அப்படி தூக்கி அடிப்பாரு, ஆஷ் கிட்ட கேட்ச் போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி நெக்ஸ்ட் முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும்னா, இவங்க ரன் ஓடிட்டாங்க கேட்ச் பிடிக்கிறதுக்கு, ஆப்போசிட்ல இருக்கவரே நான் ஸ்ட்ரைக்கர் அவங்க தான் பால ஃபேஸ் பண்ணும். அப்ப வந்து ரவி பபாரா ஃபேஸ் பண்ணுவாரு. 2 செட் பேட்டர்ஸ் அவுட் எடுத்துருவாரு இஷாந்த் சர்மா. அது வந்து எந்த அளவுக்கு குரூஷியலா இருக்குன்னா மேட்சையே புரட்டி போட்டுரும். அடுத்து டிம் பிரிஸ்டனும் பட்லரும் ஆட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சோ எனக்கு வந்து அது மோஸ்ட் ஐகானிக் டெசிஷன் ஒரு மொமெண்ட் வந்து அந்த இஷாந்த் சர்மாக்கு 18th ஓவர் கொடுத்ததுதான். அது எனக்குமே கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி தான் நிலைமை இருந்தது. அங்கதான் தோனிக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் எப்பவுமே ஒரு குரூஷியல் டெசிஷன் எடுத்து அது கிளிக் ஆயிருக்கு. அவர் ஐசிசி ட்ராஃபிஸ் வின் பண்றப்பங்கிறது தான் என்னோட குரூஷியல் மொமெண்டா இருக்கு. உங்களுக்கு இதுல ஏதாவது ஆட் பண்ணுங்க இல்ல நெக்ஸ்ட் மொமெண்ட்? இல்ல கண்டிப்பா எனக்குமே வந்து அது ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு மூவ் தான். யாருமே வந்து யோசிச்சிருப்பாங்க அந்த இடத்துல. நம்ம நார்மலா ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடுறதுனாலே சரி, அவன் ரன்னுக்கு போயிருக்கான், வேற யாருக்காவது பவுலிங் கொடுப்போம் அப்படின்னு தான் யோசிப்போம். பட் ஸ்ட்ரைட்டாவே இஷாந்த் சர்மா கொடுத்து இயான் மார்கனுக்கு ஒரு ஸ்லோயர் ஒன், திரும்ப ரவி பபாராக்கு ஒரு பவுன்சர் போட்டு 2 கேட்சுமே ஆஷனா தான் எடுத்திருப்பாரு. ஒன்னு அம்பையர் கிட்ட ஸ்கொயர்ல கம்பேர் கிட்ட எடுத்திருப்பாரு, இன்னொன்னு மிடான்ல எடுத்திருப்பாரு இயான் மார்கனுக்கு. அண்ட் அதே மாதிரி இன்னொன்னு ஆட் ஆன் பண்ணணும்னா, ஆஷ் போடும்போதே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரூட்டுக்கு வந்து ஒரு ஷார்ட்டா போடு, நம்ம ஃபைன் லெக்ல வந்து இஷாந்த் சர்மா நிறுத்தி வைப்போம்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேட்ச் ஒன்னு. ஜானதன் ட்ராட்டுக்கு வந்து டவுன் தி லெக்ல போடு, எப்படியும் வந்து அந்த ஃபிளிக் அடிக்க போகும்போது கண்டிப்பா வந்து கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகி வெளில போவான், சோ அதனால நான் ஸ்டம்பிங் பண்ணிடுறேன்னு சொல்லி அதே ஸ்டம்பிங் பண்ணது. இதுவுமே சாம்பியன்ஸ் ட்ராஃபி. இன்னொன்னு என்னன்னா, அது 50 ஓவர் கேம் 20 ஓவர் ஆக்கி அது வந்து ஜஸ்ட் ஒரு 129 அடிச்சு 130 டிஃபெண்ட் பண்ணதெல்லாம் வந்து ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு இஸ். அந்த இடத்துல அந்த கம்போஷர் இருந்தனாலதான் அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி நமக்கு கிடைச்சது. ஓகே, சோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து ஐபிஎல் ட்ராஃபிஸ்ல ஐகானிக் மூமெண்ட் என்னதுன்றது பிரபு வந்து இப்போ டீடைல் பண்ண போறாரு. இல்ல ப்ரோ, எப்பவுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒன் வரதுதான் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கும். ஸோ 2009ல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஆர்சிபி கிட்ட பிளே ஆஃப்ஸ்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரி சீப்பிஷா வந்து அவுட் ஆயிட்டு போயிருப்பாங்க. அப்ப வந்து ஜஸ்ட் ஒண்ணுமே பேச மாட்டாரு, அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும், அந்த வாட்டர் பாட்டில எட்டி உதைப்பாரு. எட்டி உதைச்சிட்டு கொள்வார், சம்படி பிளே கிரிக்கெட்டை வந்து மணிக்காக விளையாடுவாங்க, சிலர் வந்து ஃபேனுக்காக விளையாடுறாங்க. இங்க இருக்கிற 11 பேர் 15 பேர் வந்து நெக்ஸ்ட் இயர் நீங்க எதுக்காக விளையாடுறீங்க அப்படின்னு காட்டணும்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாவே போய் 2010 ஐபிஎல் ட்ராஃபி கிளின்ச் பண்ணுவாரு. அது ஐகானிக் தான். அண்ட் அந்த மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா பொல்லாடு வந்து ஃபைனல்ஸ்ல வந்து அந்த கடைசியில வந்து அவரோட கேமை காட்டிட்டு இருக்கும்போது எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்றதுனே தெரியாது. பிளஸ் அம்பாதி ராய்டு வேற ஒரு குரூஷியல் நாக் ஒன்று ஆடிட்டு இருப்பாரு. அப்ப கரெக்டா வந்து ஒரு ஃபீல் செட் பண்ணி பொல்லாடு விக்கெட் எடுப்பாரு. அண்ட் அதுல இருந்து அப்படியே கேம் மாறிடும். 1 brings 2 மாங்க. ஸோ அடுத்து அப்படியே 2011 ஐபிஎல் வின் பண்ணாரு. அது வந்து அவருக்கு ஒரு கோல்டன் பீரியட். 2010ல ஒரு ஐபிஎல் ட்ராஃபி, 2010ஓட CL T20, திரும்ப 2011ல வந்து வேர்ல்டு கப் ஐபிஎல். ஸோ அது வந்து ஒரு கோல்டன் எரா ஆஃப் இதுதான். இதான் ஃபர்ஸ்ட். அண்ட் ஆப்வியஸ்லி வி நோ 2018 டேடிஸ் ஆர்மின்னாங்க,
நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு டீம் செலக்ட் பண்ணும்போது. அண்ட் அதை வச்சு ஜெயிச்சுட்டு கேஷுவலா தம்ஸ் அப் பண்ணிட்டு போனாரு. ஸோ இதுதான் பெஸ்ட் ஐபிஎல் மூமெண்ட்ஸ். நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து ஐகானிக் மூமெண்ட் வந்து 2018 அங்க அவ்வளோ இது இருக்கு, பஸ் இருக்கு சிஎஸ்கேவை சுத்தி. ஆல்ரெடி 2 வருஷம் ஆடாம வராங்க. தோனியை வந்து கேப்டன்சில இருந்து ஆர்பிஎஸ் எடுத்திருந்தாங்க, ரிமூவ் பண்ணியிருந்தாங்க, ஸ்மித்தை கேப்டன் ஆக்கியிருந்தாங்க. அங்க ஃபைனல்ஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு ஸ்மித். அதுக்கப்புறம் திருப்பியும் இங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் வருதுங்கிறப்போ டாடி சாருமி வயசானவங்க என்ன 30 ஆவரேஜ் ஏஜே வந்து 30-31 இருக்கு, இதை வச்சு எப்படி ஜெயிப்பாங்க அப்படிலாம் பண்ணி இவ்வளோ பேச்சுகள் அண்ட் சவுண்ட் இருக்கப்ப பஸ் இருக்கப்ப சிம்பிளா டிராஃபி ஜெயிச்சுட்டு அப்படின்ட்டு அப்படி போனாரு பாருங்க. அதுதான் ஐகானிக் மூமெண்டா இருந்திருக்கு எனக்குமே. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்ன சொல்லுங்க, பினிஷிங். பினிஷிங்க்கு பேர் போனவர் தோனி அப்படிங்கிறப்போ நிறைய பினிஷிங் இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து இந்த 2011 பினிஷ் பண்ணி கொடுத்ததையோ இல்ல செல்கான் அந்த டிராஃபி மைக்ரோமேக்ஸ் டிராஃபி அதை வின் பண்ணி கொடுத்ததோ அதை நிறைய பேர் பேசி நம்ம பார்த்திருக்கோம். எனக்கு வந்து என் ஹார்ட்ல வந்து பதிஞ்ச, நான் சின்ன வயசுல தோனி வந்து அட்மையர் பண்ண ஆரம்பிச்ச காலத்துல இருந்த 2006 ஹட்ச் கப்னு ஒண்ணு நடக்கும், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல நடக்கிற ஓடிஐ சீரீஸ். அதுல பாத்தீங்கன்னா 5 மேட்ச் ஓடிஐ சீரீஸ். அது இந்தியா வந்து 4-1 ஜெயிச்சிருப்பாங்க. அதுல 5th மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டே நடந்துட்டு இருக்கும். February 19 நினைக்கிறேன். சண்டே நான் வந்து அந்த மேட்ச் ஃபுல்லாவே பாத்துட்டு இருக்கேன். அந்த மேட்ச் வந்து யுவராஜ் சிங் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. தோனி வந்து ஒரு 77 அடிச்சு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு மனசுல நின்ன தோனி பத்தி ஆக்சுவலி இப்ப இருக்க எனக்கு வந்து தோனி யுவராஜ் வந்து ஏதோ கொஞ்சம் ரைவல்ரி இருக்கு. அவங்க அப்பா வந்து தோனியை பத்தி பேசிட்டே இருக்காரு ஏதோ தப்பா, மேபி அவருக்கு கேப்டன்சி கொடுத்துருக்கணும், அவர் அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கப்ப ஒரு ஐகானிக் பேர் இப்போ வந்து நம்ம எப்படி வந்து சச்சின் கங்குலியை பார்த்திருப்போம், சங்ககாரா ஜெயவர்தனேவை பார்த்திருப்போம். அந்த பீரியட்ல ஒரு ஐகானிக் பேர்ஸ் அவங்க எல்லாம் ஹைடன் கில்கிறிஸ்ட பார்த்திருப்போம். இந்த மாதிரி ஐகானிக் பேர்ஸ் மாதிரி எனக்கு வந்து யுவராஜ் சிங் அண்ட் தோனி வந்து ஒரு ஐகானிக் பேர்ஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் மேட்சே பாக்குறதுக்கு. அந்த மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டு 2 பேரும் நடந்து வருவாங்க, ஷோல்டர் மேல கையை போட்டுக்கிட்டு. அந்த போட்டோ இப்ப பார்த்தாலுமே அது வந்து ஒரு கிளாசிக் மொமெண்ட்ங்கிறது நமக்கு தெரியும். அதுல வந்து யுவராஜ் சிங்கால ஓட முடியாது ஒரு 80 ரன்ஸ் அடிக்கிறப்ப. கம்பீர் தான் வந்து பை ரன்னரா இருப்பாரு. பை ரன்னரும் நிறைய பேருக்கு தெரியாது, பை ரன்னர் இருக்கும். அங்க ஆடிட்டு இருக்க 3 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா தோனி, கம்பீர், யுவராஜ் சிங் 3 பேர் இருக்காங்க கிரீஸ்ல. யுவராஜ் சிங் ஓட மாட்டாரு, கம்பீர் பை ரன்னர். இவங்க 2 பேருக்குள்ளதான் கோஆர்டினேஷன் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா செஞ்சுரி அடிச்சிருவாரு யுவராஜ் சிங் 101. அவர் இருக்கப்போ தோனி வந்து 48ல இருப்பாரு. மேட்ச் முடியறப்போ யுவராஜ் சிங் வந்து 106 ரன், தோனி வந்து 77 ரன். அதுதான் தோனி. இவர் ஆட முடியலையா, ஸ்ட்ரைக் ஃபுல்லா எடுத்துக்கிட்டு மேட்ச் பினிஷ் பண்ணி கொடுப்பாரு. அது வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்ச பினிஷ் தோனி கிட்ட இருந்து. மேன் ஆஃப் தி மேட்ச் யுவராஜ் சிங் தான், மேன் ஆஃப் தி சீரிஸ் யுவராஜ் சிங் தான். பட் அந்த பினிஷிங் மூமெண்ட் வந்து என் ஹார்ட்லயே பதிஞ்சிருக்கு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா இந்த மெக்காய் ஓவர்ல பினிஷ் பண்ணி கொடுப்பாரு. அது வந்து அதுவுமே ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட். ஆஸ்திரேலியன் சீரீஸ், அது ஆக்சுவலி ட்ரை சீரீஸ் நினைக்கிறேன், ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா. அதுல வந்து லாஸ்ட் ஓவர்ல வந்து மெக்காயை வந்து பினிஷ் பண்ணி மெக்காய் வந்து 150ல போட்டு இருப்பாரு. ஒரு 6 அடிப்பாரு பாருங்க லாங் ஆஃப்ல. ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு ட்ரிபிள் ஓடுவாங்க, அங்க வார்னரும் மைக்கேல் கிளார்க்கும் இருப்பாங்க. இல்ல அவர் இவருக்கு அடிப்பாரு, அங்க நீங்க அடிப்பாங்க, ட்ரிபிள் ஓடிதான் அந்த மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி போயிருக்கும் அந்த மேட்ச். ஸோ எனக்கு அதுவுமே ஒரு ஐகானிக் மூமெண்ட் பினிஷா நான் பாத்திருக்கேன். ஏதாவது நீங்க ஆட் பண்ணணும், ஆட் பண்ணி. இல்ல கண்டிப்பா அந்த கிளின்ட் மெக்கே அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர்ல 13 ரன்ஸ் வேணும். ஆஷனா தான் அந்த சைடு ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. மொதல் பால் வந்து ஒரு மாதிரி பேடல் ஸ்கோப் ஆட போய் மிஸ் பண்ணிடுவாரு. 2வது பால் வந்துட்டு தூக்கி அடிப்பாரு, சிங்கிள். அது டபுள் ஓடுற சான்ஸ் இருக்கும். தோனி வந்துட்டு அவரோட ஸ்டைல்ல போயிட்டு நான் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன் பாரு. 4 பால் 12 ரன் வேணும். மைக்கேல் கிளார்க்கும் கிளின்ட் மெக்கேவும் பேசிக்கிட்டே போவாங்க அப்படியே பவுலர் ரன் அப்புக்கு போகும்போது. திரும்ப வந்து விடும்போது ஒரு ஹைட்டா விடுவார். ஆக்சுவலா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100+ மீட்டர் 6 நினைக்கிறேன். எஃபர்ட்லெஸ்ஸா அடிப்பாரு. தோனி கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர்னால வந்து ஒரு இந்த பால் என்னால 6 அடிக்க முடியும்னா நான் அடிப்பேன், எனக்கு இது போதும், நான் 3வது பால் அடிப்பேன், 4வது பால் அடிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு டேலண்ட் தான் வந்து அவரை இவ்வளவு இதுவா கொண்டு போச்சு. இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா நீங்க சொன்ன மாதிரி சச்சின் வந்து 199ல இருப்பாரு. இவர் வந்து இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கச்சா முச்சா நச்சின் இருப்பாரு. அந்த மேட்ச் வந்து எல்லாம் தோனியை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, தோனிக்கு வந்து சச்சின் 200 அடிக்கிறதுல விருப்பம் இல்லைன்ட்டு. பட் நல்லா க்ளோஸா அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு 120 பால்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 20+ ஓவர் சச்சின் ஆடி இருப்பாரு. அவர் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பாவம் டேல் ஸ்டெயின்லாம் அடி வாங்குவார் தோனி கிட்ட போட்டு. கிட்டத்தட்ட டேல் ஸ்டெயின் ஒரு ஓவர்ல 24 ரன்னோ 25 ரன்னோ அடிப்பாரு. கடைசி லாஸ்ட் ஓவர்ல ஸ்ட்ரைக் கொடுத்துருவாரு. அந்த மேட்சும் அப்படிதான். 196ல இருக்கும்போது தோனி வந்து 30 சம்திங்ல இருப்பாரு. மேட்ச் முடியறப்ப இவர் 64 இருப்பாரு, சச்சின் 200ல இருப்பாரு. நிறைய கேம்ஸ் இருக்கு ப்ரோ. இப்போ உதாரணத்துக்கு அக்ஷர் பட்டேல் அடிச்சதை எடுத்துக்கோங்க, ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல. ரொம்ப அப்படியே அடிச்சுட்டு ஏதோ சாதாரணமா என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி நடந்து போவாரு. அந்த ஒரு பந்தா இருக்காது, பினிஷ் பண்ணிட்டு ஒரு செலிப்ரேஷன் இருக்காது. நார்மலா நான் பார்த்த செலிப்ரேஷனே சாம்பியன்ஸ் டிராஃபில வந்துட்டு அந்த ட்ரெட்வெல் மிஸ்ஸஸ் தோனி மிஸ்ஸஸ் அப்படிங்கிறப்ப தோனி குதிச்சது, அதுதான் வந்து ஒரு செலிப்ரேஷனா வந்து பார்த்தது. தோனி அவர் அதனாலதான் ப்ரோ தோனி அந்த பினிஷிங் அந்த லாஸ்ட் கடைசி வரைக்கும் கொண்டு போய் வின் பண்ணி கொடுக்கறதுனால தான் ஹீஸ் லெஜெண்ட்ஸ் ஆஃப் தி லெஜெண்ட்ஸ்.
ஓகே, நெக்ஸ்ட் இந்த கேப்டன்சி மூமெண்ட்ஸ், ஆன் ஃபீல்ட்ல அவர் எடுத்திருக்க கேப்டன்சி மூமெண்ட்ஸ் அண்ட் சேஞ்சஸ், அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த மூமெண்ட்ஸ் வந்து கோட் பண்ணுங்க. நிறைய ப்ரோ. இப்போ 2007ல ஜோகிந்தர் சர்மா கொடுத்ததா இருக்கட்டும், 2013 இஷாந்த் சர்மா கொடுத்ததா இருக்கட்டும், ஹி நோன் ஃபார் தட் கேம்பிள்ஸ் ப்ரோ. அஸ்வினை வந்து லாஸ்ட் ஓவர் போடப்பான்னு அஸ்வினே நினைச்சிருக்க மாட்டாரு. அண்ட் ஃபீல் செட், வென் இட் கம்ஸ் டு ஃபீல் செட், பவுலர்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், ஈவன் ஆஃப்டர் கேப்டன்சி பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங்ல இருந்து கான்ஸ்டன்டா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. ஃபீல்ட மாத்த சொல்லுவாரு. ஃபீல்ட வந்து அப்படியே 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 360 டிகிரி பார்த்துட்டே இருப்பாரு. ஒவ்வொரு பாலுக்கு ஒவ்வொன்னு சும்மா லைட்டா இந்த பக்கம் நவரு அந்த பக்கம் நவரு அப்படிம்பாரு. நீங்க நல்லா ஸ்டெம்ப் மைக்ல எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சிருக்கும். குல்தீப் வந்துட்டு ஸ்டெம்ப்ல வையே, கண்ணை மூடிட்டு அவன் டிஃபென்ஸ் தான் வைப்பான், நீ ஸ்டெம்ப்ல வை, ஸ்டெம்ப்ல வச்சுனா அவங்க விக்கெட் அப்படிம்பாரு. அதே மாதிரி தான் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு விக்கெட் விழும். கெய்ரன் பொல்லாட் ஃபீல்ட் செட்டப்பா இருக்கட்டும், 2010ல 11ல 13ல கடைசியில 2021ல கூட வந்து பொல்லாட வந்து அந்த மாதிரி ஃபீல்ட் செட் பண்ணி தான் வின் பண்ண வச்சாரு. 2023ல ஹர்திக் பாண்டியாக்கு வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து லெக் சைட்ல இருந்து ஆஃப் சைட் நவுத்துவாரு. 2017 ஏசியா கப்ல ஷகிப் அல் ஹசனுக்கு வந்து ஸ்லிப்ல இருந்த ஷிகர் தவானை தூக்கி ஒரு மாதிரி லெக் அம்பையர் கிட்ட நிறுத்துவாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய இது எடுத்திருக்காரு, கேம்பிள் எடுத்திருக்காரு. அண்ட் 2011 வேர்ல்டு கப்லேயே சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். 2011 வேர்ல்டு கப்ல வந்து ஜகீர் கானுக்கு இந்த ஓவர் கொடுத்ததா இருக்கட்டும், அதுதான் வந்து ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ் விக்கெட் எடுக்கும். ஜகீர் கான் வந்து ஒரு ஸ்பெல் முடிச்சுட்டு கரெக்டா வருவாரு. அதே ஓவர்ல தான் இயான் பெல் அண்ட் ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ் விக்கெட் எடுப்பாரு. ட்ரை பண்ணிருப்பாங்க, மனோஜ் பட்டேல் போடுவாரு, யூசுப் பத்தான் கிட்ட போகும், ஃபுல்லா ஃபீல்ட உள்ள எடுத்துட்டு வந்துட்டு ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப குரூஷியலான ஒரு மூமெண்ட் தான் அந்த அந்த மேட்ச்லயே சொல்றேன். தோனி நோன் ஃபார் இட். அது ஏதோ சம்திங் அவருக்கு அந்த இன்ட்யூஷன் இருந்துகிட்டே இருக்கும் போல. அவர் ஏன்னா எப்பவுமே ரிசல்ட்ஸை பத்தி அவர் ஒரி பண்ண மாட்டாரு. அதனாலதான் வந்து ஒரு 190 சேஸ் பண்ணும் சவுத் ஆப்பிரிக்கா. ரிசல்ட்ஸ் பத்தி யோசிச்சிருந்தாருன்னா, ஐயோ இன்னும் 2 ரன் இருக்குன்னு 1 ரன் இருக்குன்னு யோசிச்சிருந்தாருன்னா மேபி மேட்ச் கையை விட்டு போயிருக்கும். சரி, இந்த மொமெண்ட்ல என்ன பண்ணலாம், மனோஜ் பட்டேல போட்டு பாயிண்ட்ல வந்து கேட்ச் வர மாதிரி ஃபீல்ட் செட் பண்ணலாம், மனோஜ் பட்டேல இந்த லைன்ல போட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி he known for taking the decisions. And even 2012 வேர்ல்டு கப்ல வந்து லட்சுமிபதி பாலாஜிக்கு லாஸ்ட் ஓவர் கொடுத்து, லட்சுமிபதி பாலாஜி வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டோர்னமெண்ட் விட்டு வெளில போயிடும். 120 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருந்திருக்கலாம். பட் அந்த மேட்சுமே வந்து லட்சுமிபதி பாலாஜிக்கு ஓவர் கொடுத்து இது பண்ணிருக்காரு. நிறைய கேம்பிள்ஸ் எடுத்திருக்காரு ப்ரோ. நிறைய என்ன சொல்றது, அவர் அதான் சொல்றது, 10 out of 9 டைம்ஸ் அவர் பண்ற டெசிஷன்ஸ் எல்லாமே கரெக்டா இருந்திருக்கு. டீம்ல ரீடைன் பண்ணதா இருக்கட்டும், ரோஹித் சர்மா வந்து ஓப்பனிங் ஆட விட்டப்ப ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ரோஹித் சர்மா வந்து ஏதோ சம்திங் தோனிக்கு ஏதோ பண்ணிருக்காரு போல, ரோஹித் சர்மா மேல தோனிக்கு ஏதோ அஃபெக்ஷன் போலன்னு சொன்னப்போ வீணோ இன்னைக்கு நம்ம பாக்குறோம், இன்னைக்கு ரோஹித் சர்மா ஸ்டாட் ஸ்பீக்ஸ் ஆஸ் ஓபனர். விராட் கோலியை பேக் பண்ணிருக்காரு. நிறைய தடவை டீம் மேனேஜ்மெண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டிருக்காரு, எனக்கு இந்த பிளேயர் வேணும்னா கொடுங்க. சோ இது எல்லாமே ஆக்சுவலா இந்த இதெல்லாம் வந்து மேபி நம்ம வந்து கங்குலிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா கங்குலி வந்து இவர் இப்படிதான் டீம்ல எடுத்தாரு. தோனி என்னதான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் ஐ வாண்ட் தோனி இந்த டீம் அப்படிங்கும்போது அதே மாதிரிதான் பிளேயர்ஸ்க்காக நிறைய ஃபைட் பண்ணிருக்காரு. அண்ட் அந்த பிளேயர்ஸ் எல்லாமே நீங்க நல்லா வந்திருக்காங்க. ஒரு புவனேஸ்வர் குமாரா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், எல்லாத்தையுமே டீமுக்குள்ள கொண்டு வந்ததுங்கிறது தோனி தான். அதுக்கப்புறம் அவங்களோட டேலண்ட்னால இது பண்ணாங்க. தோனி பேக் எல்லாரையும் கண்டினியூஸா சான்ஸ் கொடுத்தாரு. அது பீட் ஐபிஎல், பீட் இன்டர்நேஷனல். ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா ஷேன் வாட்சன் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஐபிஎல் ஃபைனல்ஸ்ல அவர் இது பண்ணி கொடுத்தாரு. 2019லயும் அப்படிதான், ஏட பேட் சீசன், பட் ஃபைனல்ஸ் நல்லா பண்ணி கொடுத்தாரு. ஹி நோ ஃபார் பிளாக்கிங் பிளேயர்ஸ். அண்ட் இன்னும் பர்டிகுலரா சொல்லணும்னா ஹி நோஸ் அவர்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு, இவனோட டேலண்ட் இதுதான், இந்த டேலண்ட் இவன் கரெக்டா பண்ணானா ஹி வில் பி a பெட்டர் பிளேயர். அப்படிதான் ஒரு ஆஷா இருக்கட்டும், ஜெட்டு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் தான், பட் அவரை வந்து கொஞ்சம் இது பண்ணி நீ பேட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டரா மாத்தாரு. 2010 வேர்ல்டு கப் தோத்தப்ப ஏன் ஜடேஜா வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொன்னப்ப கொஞ்சம் டைம் கொடுங்க, ஹி வில் பி த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஆஃப் இந்தியா இன் ஃபியூச்சர் அப்படின்னாரு. ஸோ வி ஆர் சீங் ஜடேஜா நம்பர் 1 டெஸ்ட் ரேங்கிங்ல இருக்காரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி இதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ நோன் ஃபார் பிக்கிங் ரைட் பிளேயர்ஸ் அண்ட் அவங்கள்ட்ட இருக்கிற டேலண்ட்டை கரெக்டா இது பண்ணி விடுறதுல ஹி ஹஸ் த அந்த ஒரு பெஸ்ட் டேலண்ட் அவருக்கு இருக்கு. ஓகே, ஆக்சுவலி நீங்க இந்த கேப்டன்சி அண்ட் அவரோட போல்ட் கால்ஸ் அந்த மாதிரி இருக்கிற சொல்லுங்க. அந்த பிரில்லியன்சி ஆர் ஷார்ப்பா ஒரு சில மொமெண்ட்ஸ் பண்ணுவார்ல, அந்த மாதிரி ஒரே ஒரு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் அந்த பவுல் அவுட்ல வந்து பாகிஸ்தான் கிட்ட ஜெயிப்பாங்க. அதுதான் வந்து ஆக்சுவலி இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, தோனி வந்து ஒயிட் பால்ல 2 மேட்ச் கேப்டன்சி பண்றப்போ ரெயினால வாஷ் அவுட் ஆயிடும் மேட்ச். அது மேட்ச் ஸ்காட்லாந்து கிட்ட ஒரு கேப்டன்சி பண்ண வேண்டியது T20 வேர்ல்ட் கப்ல. அந்த மேட்ச் வந்து வாஷ் அவுட் ஆயிடும். அதே மாதிரி செப்டம்பர்ல ஓடி சீரிஸ்க்கு கேப்டன்சி கொடுத்துருப்பாங்க தோனிக்கு ஃபர்ஸ்ட் டைமா. பெங்களூர்ல மேட்ச் நடக்கும். ஆஸ்திரேலியா மட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியா 2 ஓவர் ஆடிட்டு மேட்ச் வாட்ச் அவுட் ஆயிடும். ஸோ 2 மேட்சுமே நோ ரிசல்ட் போயிருக்கும். இது ஒரு யூனிக் ஸ்டார்ட். அவர் எப்படி ரன் அவுட்ல ஆரம்பிச்சு ரன் அவுட்லயே முடிச்சாரோ அந்த மாதிரி இது ஒரு ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறப்ப இப்படிதான் ஆரம்பிச்சிருக்காருங்கிறது. அண்ட் இன்னொன்னு அந்த பவுல் அவுட் இருக்கும். இப்போ வந்து எல்லாருக்கும் பவுல் அவுட் அப்படிங்கிறப்ப பெருசா நடந்தது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி பவுல் அவுட்ங்கிறது தான் ரூலா இருந்தது. சூப்பர் ஓவர் இல்ல, பவுல் அவுட் பண்ணி தான் நீங்க ஜெயிக்கணும். ஸ்டம்ப்ஸ் வந்து எத்தனை வாட்டி நீங்க அட்டாக் பண்றீங்க, 6 பால் ஆப்போனன்ட்டும் நீங்களும் அப்படிங்கறத வச்சுதான் ஜெயிக்கிறாங்கன்றப்ப இப்ப ஒரு பேட்டர் நின்றுட்டு இருக்காங்கன்னா காலை பார்த்தோ பேட்டை பார்த்தோ அதுக்கு இடைப்பட்ட கேப்ல ஸ்டெம்பை பார்த்து பவுல் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு இது ஒரு டார்கெட் பாக்குறதுக்கு. இப்போ நீங்க ஸ்ட்ரைட்டாவே பேட்டர் இல்ல, நீங்க ஸ்ட்ரைட்டா ஸ்டம்ப் கட்டிங்கன்னா த்ரோ பண்ணக்கூடாது, பவுல் தான் பண்ணணும்.
பவுல் பண்ணணுங்கிறப்ப நமக்கு ஏதாவது ஒரு ஒரு விஷுவலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இது வேணும்ல. அங்க போய் முட்டி போட்டு உட்கார்ந்தாரு பாருங்க. நான் வந்து அது நான் சீரியஸ்லி அதை பார்த்து கூட கம்ரான் அக்மலுக்கு பண்ண தெரியலங்க. அதுல யாருமே வந்து ஒரு இந்த பவுலர்ஸ் கிடையாது எக்ஸப்ட் ஹர்பஜன் சிங்கை தவிர எல்லாமே ஒரு மாதிரி பார்ட் டைம் பவுலர்ஸ். ராபின் உத்தப்பா இஸ் நாட் ஈவன் பவுலர். அவர் பால் போட்டிருக்காரான்னு தெரியல. அவங்களுக்கு எல்லாம் ஓவர் கொடுத்து, ஏன்னா பெட்டர் பவுலர்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க ப்ரெஷர் ஆயிருவாங்க. ஏன்னா அவங்க தேர் நோன் ஃபார் பவுலிங் அட் லைன் அண்ட் லென்ஸ். வேற இவங்கலாம் வந்து இவங்களுக்கு ப்ரெஷரும் கிடையாது. சேவாகெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ண போறேன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு ஓடி வந்து ஸ்ட்ரைட்டாவே ஒரு ஆஸ்பினை போட்டு விக்கெட் எடுப்பாரு. அது ஆளே இல்லாம வைட் போட்டுட்டு இருப்பாங்க பாகிஸ்தான். ஷஹீத் அஃப்ரிடி அதுலயும் பாவம் ஓடி வந்து டவுன் தி லெக்ல ஃபயர் பண்ணுவாரு ஒரு பால். அதுவும் ஸ்டெம்பிள் அடிக்காது, இதுவா போயிடும். பட் இதுவுமே ஆக்சுவலா சமமும் தான். ஆக்சுவலா அதுதான் இந்த மாதிரி எப்படியா இவ்வளவு யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அதுதான் வந்து லீகலி அவர் ஃபர்ஸ்ட் கேப்டன்சி பண்ண மேட்ச். அவர் அந்த மாதிரி மூசா அங்க இருந்தே எடுக்கிறாரு, ஒரு யங்ஸ்டரா எடுக்கிறாருங்கிறப்ப ஒரு 26 வயசு யங்ஸ்டர். ஸோ அந்த ஷார்ப்னஸ் அண்ட் இந்த கிரிக்கெட்டிங் ஃபீல்ட் வந்து எனக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கு அப்பல இருந்து. ஸோ அதே மாதிரி நான் டச் பண்ண இருந்துச்சு. அதே மாதிரி சிபி சீரிஸ் ஃபைனல்ஸ் செகண்ட் ஃபைனல்ஸ் ஆடும்போது வின் பண்ணிட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு கிளவ் சேஞ்ச் கேட்பாரு கடைசியா ஒரு 10 ரன்ஸ் வேணுங்கிறப்ப. யாரும் பால்கனில செலிப்ரேட் பண்ணாதீங்க, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணி ஆஸ்திரேலியாவை எலிவேட் பண்ண வேணாம், லெட் தம், இது இனிமே நடக்க போகுது இன் ஃபியூச்சர்லன்னு காட்டுவோம்னு சொல்லிட்டு லாஸ்ட் ரன்ஸ் வந்து ஒயிட்ல வரும். ரோஹித் சர்மா உடனே கையை தூக்குவார், உடனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போயிட்டு எல்லாம் கண்ணை பார்த்து ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க, நோ செலிப்ரேஷன்ஸ் அப்படிம்பாரு. அண்ட் பிரஸ் மீட்ஸ் நிறைய இடத்துல இது கொடுத்ததா இருக்கட்டும். 2016 வேர்ல்டு கப் லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேட்பாரு, தோனி என்ன ரிட்டையர் ஆவீங்களான்னு கேட்டதுக்கு பாவம் அவரே கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு எப்படி என்னோட ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் எப்படி இருக்கு, 2019 வரைக்கும் நான் சர்வே ஆகலாமா அப்படின்னு கேட்டு யூ ஆன்சர் தி க்வெஸ்சன் அப்படின்ட்டு அனுப்பிச்சு விடுவாரு. எல்லாத்தையுமே பிரஸ் மீட் டீம்ல பிரச்சனையான்னு கேட்டப்ப வந்து மொத்த டீமையும் பிரஸ் மீட் கூப்பிட்டு வருவாரு. இது ஆக்சுவலா அது ரொம்ப ஒரு இதுதான். நம்ம எல்லாம் யோசிப்போம் ஒரு விஷயம் பண்ணிட்டு இப்ப இந்த வீடியோ இப்ப பண்ணிருக்கலாமே, அந்த வீடியோ அப்புறம் பண்ணிருக்கலாமே. அவர் அந்த ஃபீல்ட்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இன்னொன்னு நம்ம கண்டிப்பா சொல்ல வேண்டியது வந்து இந்த ஜெயிக்கிறப்ப வந்து மத்தவங்களை பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அனுப்புறது, தோக்குறப்ப ஐ ஷுட் பி தி ஒன் எடுத்திருக்க டிசிஷனா இருக்கட்டும். அண்ட் இது வந்து தொன்று தொட்டு எப்படி இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபாலோ பண்றோம் அதே மாதிரி டிராஃபி வின் பண்ணிட்டு இருக்கிறதுல யங்ஸ்டருக்கு எடுத்துட்டு போய் அந்த டிராஃபியை கொடுத்துட்டு ஓரமா நிக்கிறது. இதை வந்து ஒரு ரிச்சுவலாவே ஃபாலோ பண்றாங்க இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம், உமன்ஸ் கிரிக்கெட் டீம் எல்லாருமே இதை ஃபாலோ பண்றாங்க. அது லீக் நடந்துட்டு இருக்கு, ஒரு பேசிக்கான டொமஸ்டிக் லீக் நடந்துட்டு இருக்கு, கேப்டன்சி இதை ஃபாலோ பண்றாங்கன்னா இதை வந்து ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து அதுதான் ஒரு ஐகானா அவர் இருக்காருங்கிறதுக்கு இதெல்லாம் தான் எக்ஸாம்பிளா தெரியுது எனக்கு. அண்ட் இட்ஸ் வெரி வெரி ஹார்ட் வார்மிங் அண்ட் ஹார்ட் டச்சிங். நம்ம அவங்க ஐடென்டிஃபை பண்றோம் அப்படிங்கிறது அது நம்ம மட்டும் பண்ணல, உலகமே அதை பண்ணிட்டு இருக்குங்கிறதுதான் விஷயமா இருக்குங்கிறது எனக்கு ரொம்பவே சொல்லணும்னு தோணுச்சு இந்த இடத்துல. அதுக்கடுத்து ஸ்டம்பிங்ஸ்க்கு போயெல்லாம் பிஹைண்ட் தி விக்கெட்ஸ் அவரோட செரிஸ்மேட்டிக் பிரசன்ஸ் அண்ட் எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருந்திருக்காரு. தோனி வந்து ஃபர்ஸ்ட் கேப்டன்சி பண்ண சீரீஸ் வந்து அந்த வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வர T20 வேர்ல்ட் கப், அப்படியே அவருக்கு வந்து ODI கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 2007 நடந்துட்டு இருக்கு ஆஸ்திரேலியாவோட. அது வந்து ஒரு 7 மேட்ச் ODI சீரிஸ். இப்பெல்லாம் நம்மளால அதெல்லாம் பார்க்கவே முடியறது கிடையாது. 3 மேட்ச் ஆனாலே பெரிய விஷயங்கிற மாதிரி ODI கிரிக்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ 7 மேட்ச் ODI சீரிஸ் ஆஸ்திரேலியா கிட்ட விளையாடுறாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஆஸ்திரேலியா வின் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பெங்களூர்ல வாஷ் அவுட் ஆயிருச்சு. 6 மேட்ச் ஆடுறாங்க. இந்தியா வந்து 2 தான் வின் பண்ணுது, ஆஸ்திரேலியா வந்து 4 வின் பண்றாங்க. அதுல 4th ODI மேட்ச் வந்து சண்டிகர்ல நடக்குது. அந்த கிரவுண்டே வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா அப்படியே கிரௌட் ஃபிளட்டடா இருக்கும். அதுல வந்து ஒரு ஸ்டம்பிங் பண்ணிருப்பாரு. இப்ப நம்ம சொல்றோம்ல தோனி வந்து பாத்துக்கிட்டு ஷார்ப்பா காலை தூக்குறப்ப அடிக்கிறாரு பாருங்க, இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸா தாங்க வரும். அதை அப்பவே பண்ணிருக்காரு. பாண்டிங்க்கு பண்றாரு, அப் டு தி ஸ்டம்ப்ஸ் நிக்கிறாரு. இர்ஃபான் பத்தான் பவுலிங்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போறாரு, தலைவர் வந்து பாண்டிங் வந்து ஏறி வந்துட்டாரு, திருப்பி காலை தேய்ச்சிக்கிட்டே வராரு, தேய்ச்சிக்கிட்டே வந்து கிரீஸ்ல இருக்கு, டக்குன்னு கொஞ்சம் உள்ள தள்ளுறதுக்கு எடுப்பாங்கல்ல காலை, அப்ப ஸ்டம்பிங் பண்ணிருப்பாரு. அதை வந்து அப்பவே பண்ணிருக்காரு 2007 அப்படிங்கறது வந்து எனக்கு அந்த மேட்ச் நான் லைவ்ல பாத்துருந்தேன். என்னையா இது இப்படி ஸ்டம்பிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் அது. அடுத்தபடி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது வந்து ஃபேமஸா தெரிஞ்ச விஷயம் தான். 2008 இவங்க பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ODI கவுஹாத்தில நடந்திருக்கும். பவுலர் வந்து சச்சின் டெண்டுல்கர் அஃப்ரிடிக்கு போட்டுட்டு இருப்பாரு, ஏறி 4 அடிச்சுட்டு இருப்பாரு அவர் தலைவர் அஃப்ரிடி. இங்க கை காட்டி போட்டு விக்கெட் எடுத்திருப்பாங்க. இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது ரெண்டுமே வந்து அந்த ஓல்ட் ஏஜ் தோனியோட ஐகானிக் ஸ்டம்பிங்ஸா நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2023 இந்த IPL நடந்துட்டு இருக்க கூட கில்லுக்கு பண்ண ஸ்டம்பிங், அதுதான் மேட்ச் டிஃபைனிங் அண்ட் மேட்ச் டர்னிங் பாயிண்டா இருந்தது. 2 பேரும் விக்கெட்டே விடுற மாதிரி தெரியல. அங்க இருந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ, ஒரு லைட்னிங் ஃபயர் ஸ்டம்பிங் அது. அதுவுமே இப்ப ரீசெண்ட் அங்க இருந்து கட் பண்ணி இங்க வர வரைக்கும் அதே பண்ணிட்டு இருக்காருங்கிறதுக்காக அதை சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது
கெவின் பீட்டர்சனுக்கு வந்து விராட் கோலி வந்து 0th பால்ல வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுப்பாரு T20 நினைக்கிறேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டவுன் தி லெக்ல நீங்க போற பால ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு கேதர் பண்ணி ஸ்டெம்பிள் அடிக்கிறதுக்கு வந்து மினிமம் ஒரு 1 செகண்டாவது வேணும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் நவுறணும், உங்களுக்கு வந்து பேட்ஸ்மேன் ஃபுல்லா கவர் பண்ணிடுவாரு, பால் அந்த பக்கம் வரதே தெரியாது. நீங்க பாலையும் பார்க்கணும், கிரீஸையும் பார்க்கணும், கரெக்டா ஸ்டெம்பிங்கும் அடிக்கணுங்கிறது ரொம்ப விக்கெட் கீப்பிங்ல ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி போய் அடிச்சுட்டு அவர் செலிப்ரேட் பண்ணிருப்பாரு. நீங்க சொன்ன அந்த ரிக்கி பாண்டிங் இதுவே ரிக்கி பாண்டிங் ஒண்ணுமே புரியாது, என்னடா ஒயிட் தானடா நீங்க எதுக்கு செலிப்ரேட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்பாரு. என்ன என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ரிக்கி பாண்டிங் ஃபீல்ட்ல அப்படி பண்ண வைக்கிறதே பெரிய விஷயம். அவருதான் மத்த டீமுக்கு பண்ணி நம்ம பார்த்திருப்போம். என்ன நடக்குதுன்னே தெரியாம இப்படி இப்படின்னு பாக்குறது. புடிச்சு அடிச்சுட்டு அவர் பாட்டுல இர்ஃபான் பத்தான்ட்ட செலிப்ரேட் பண்றதுக்கு போயிட்டு இருப்பாரு. அதே மாதிரி 2016 வேர்ல்டு கப்ல இந்தியா வாஸ் பங்களாதேஷ் வந்து மேட்ச் நடக்கும். சபீர் ரஹ்மான் ஒரு பேட்ஸ்மேன் இருப்பாரு, அடிச்சு ஒரு 2 6, ஹர்திக் பாண்டியா ஒரு பவுண்டரி எல்லாம் அடிச்சு நல்ல ஒரு 26ல இருப்பாரு. அவர் என்ன பண்ணிருப்பாரு, அதே மாதிரி தான் சுரேஷ் ரெய்னா வந்து டவுன் தி லெக்ல போட்டிருப்பாரு. இப்படி லெக் சைடு போற பால பாத்துட்டு திரும்பிட்டு லைட்டா கால தூக்குவாரு. தோனி அடிச்சுட்டு தோனியே 100% ஷூரா இருக்க மாட்டாரு, 50-50 தான் இருப்பாரு. சும்மா அவிஸ் தாட்னு கேட்பாரு, அலீம் தார்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் எடுத்துட்டு சரி ஓகே 3rd umpire போலாம் அப்படிம்பாரு. அவரு தோனி எப்பவுமே சும்மா கேஷுவலா சில அப்பீல் பண்ணிட்டு விட்டுருவாரு. லைக் அவருக்கே தெரிஞ்சிடும் எனக்கு தெரியாது கன்ஃபார்மா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. பார்த்தா ஒண்ணுமே இல்ல, லைட்டா தூக்கிருக்கும் காலு, அங்க அடிச்சிருப்பாரு. அப்பதான் ஒரு மீம் பார்த்தேன், ஸ்பீட வந்து MS-ல தான் மீட்டர் பை செகண்ட்ல தான் இது பண்ணுவாங்க, சோ டு MS அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டெம்பிங்கா இருக்கட்டும், கெவின் பீட்டர்சன் ஸ்டெம்பிங்கா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து அந்த ஜார்ஜ் பெய்லிக்கு வந்து ஒரு ஸ்டெம்பிங் பண்ணிருப்பாரு. ஜார்ஜ் பெய்லியுமே அப்படிதான் அடிச்சுட்டு அவர் பாட்டுல ஓடிட்டு இருப்பாரு. என்னடா என்னடா பண்றீங்க, நான் பால தானே மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு. நோன் ஃபார் அந்த ஒரு அதுக்கப்புறம் தான் லேட்டரா தான் ரியலைஸ் பண்ணாரு, ஓகே ஸ்டெம்பிங் பண்ணிருக்காங்க நம்மள அப்படின்ட்டு. அவருக்கு ஆக்சுவலா என்னன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பால் இப்படி கலெக்ட் பண்ணிட்டு ஸ்டெம்பிள வந்து அடிப்பாங்க. எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டெம்பையும் பாத்தீங்கன்னா தோனி வந்து அப்படியே பாலோட போய் அடிப்பாரு. அது யாருமே இப்ப வரைக்கும் இப்ப இருக்கிற கீப்பர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலை இப்படி கலெக்ட் பண்ணி அதான் வந்து ஆக்சுவலா பேசிக்கா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க வந்து நார்மலா வந்து பால் அடிக்கும் போது என்ன ஆகும்னா பால் கை வழிக்கும். சோ அதனால அந்த கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பெயின் தெரியாதுங்கிறனால எல்லாம் இப்படி இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இவர் தான் அன்ஆர்த்தடாக்ஸ் ஆச்சு, பேட்டிங்லயும் சரி கீப்பிங்லயும் சரி. இந்த இது பண்ணி அடிக்கிறது மோர் தென் விக்கெட் கீப்பிங், ரன் அவுட்ஸ் நிறைய அப்படிதான் பண்ணுவாரு. ஸ்டெம்புக்கு நேரா வருது அப்படின்னா அப்படி கையை வச்சு இப்படி தட்டி விடுறதா இருக்கட்டும். உமேஷ் யாதவ் வந்து ஃபைன் லெக்ல இருந்து டீப் ஸ்கொயர் லெக்ல இருந்து ராஸ் டெய்லர் அடிப்பாரு, புடிச்சு இப்படியும் பாரு. அது எல்லாமே ஐகானிக் தான் ப்ரோ. ஓகே, இதோட முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வேற ஏதாவது ஸ்பெசிபிக்கலி தோனி மூமெண்ட்ஸ் பேசணும்னா பேசலாம், இல்லைன்னா முடிச்சிடலாம். பிரஸ் மீட்ல வந்து டீம் பிளேயர்ஸை டிஃபைன் பண்றதா இருக்கட்டும். ஒரு பிரஸ் மீட்ல 2015 வேர்ல்டு கப்ல வந்து ஷிகர் தவானியே வந்து பிகர் டீம்ஸோட ஸ்கோர் பண்றதே இல்ல, ஸ்மாலர் டீம்ஸோட மட்டும் தான் ஸ்கோர் பண்றாரு அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா இந்தியாவை விட எதுவும் பிகர் டீம் இல்ல அப்படி மாதிரி, எல்லாமே ஸ்மாலர் டீம் தான் பாரு. எல்லாத்தையுமே வந்து ரொம்ப இதுவா டிஃபைன் பண்ணுவாரு. ஒரு விஷயம் நான் வரேன் நான் வரப்போறேன் அப்படிங்கறத சொல்றதா இருக்கட்டும், ஐ ஸ்டில் ஹேவ் இட் லெஃப்ட் பிஹைண்ட். அவர் ரொம்ப மினிமலா தான் பேசுவார், அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இதுவா இருக்கும். ஒன்னும் இல்ல 2020 ரொம்ப புவர் சீசனு, டானி மேரிசன் வந்து கேட்பாரு, இதான் இஸ் திஸ் யுவர் லாஸ்ட் கேம் டோனி இன் எல்லோ அப்படிங்கும்போது டெஃபினெட்லி நாட்னாரு. அன்னைக்கு ஃபுல்லா அதான் ட்ரெண்ட் ஆகுது. ஹி இஸ் நோன் ஃபார் அந்த ஒரு மினிமல் வேர்ட்ஸ் பேசுவாரு, அது ரொம்ப இம்பாக்டா இருக்கும். ஸ்டெம்ப் பிஹைண்ட் ஸ்டெம்ப்ல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறதா இருக்கும். இப்போ அது ஆக்சுவலா ரொம்ப இன்னும் கீனா பாத்தீங்கன்னா ஹர்ஷா போக்லே பேசி முடிச்சிட்டு இருப்பாரு. பேசி முடிச்ச உடனே அப்படியே அதை வெயிட் பண்ணி ஐ ஸ்டில் ஹேவ் லெஃப்ட் பிஹைண்ட் அப்படிம்பாரு. 2023லயும் அப்படிதான். லைக் best thing to say is thank you so much, but hard thing for me is to prepare for next 5 to 6 months and play one more season to my fans அப்படிம்பாரு. அது எல்லாமே ப்ரோ அந்த அவர் பண்ற ஒவ்வொரு விஷயங்களுமே as a fan ஆ பார்க்கும்போது அந்த கிளவுஸை கழட்டி மாட்டுறதா இருக்கட்டும், இந்த இப்படி பண்றதா இருக்கட்டும், எப்பவுமே இந்த ஐஸ் அண்டர்ல இப்படி வைப் பண்ணுவாரு, அந்த பேட்டை இப்படி அடிச்சுட்டு அந்த அவர் எல்லாமே அன்ஆர்த்தடாக்ஸா இருக்கும். அவரோட ஸ்டான்ஸா இருக்கட்டும், அவரோட டிஃபென்ஸா இருக்கட்டும், அந்த அன்ஆர்த்தடாக்ஸ் எல்லாமே தெரியல, மேபி as a fan ஆ எனக்கு பிடிச்சிருக்கலாம், பட் எல்லாமே வந்து ஒரு மாதிரி அட்மையர் பண்ற விதமா இருக்கும். ஒரு முத்தையா முரளிதரன் போடும்போது நான் ஓகே நான் போறேன் நான் ஸ்டெப் பண்றேன் டீமுக்காக அப்படின்னது எல்லாமே வந்து ஒரு ஐகானிக் தான். எப்பவுமே இன்னும் க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா தோனி எப்பவுமே பின்னால ஒரு கேப் வச்சிருப்பாரு. மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கேப் எடுத்து மாட்டிட்டு எல்லாத்துக்கும் போய் ஹேண்ட் ஷேக் கொடுப்பாரு, இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி சோகமா அப்படியே நடந்து போய் வெறும் இது பண்ணி கொடுப்பாரு. எல்லாம் ரொம்ப க்ளோஸா தோனி ஃபேன்ஸா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டம்ப்ஸ் எல்இடி வரதுக்கு முன்னாடி ஸ்டம்ப் எடுக்கிறது ஒரு ஐகானிக். மேட்ச் முடிஞ்சா இதை தள்ளிட்டு ஸ்டம்ப் எடுத்துட்டு போயிட்டே இருப்பான் தலைவன். அதுதான் அதெல்லாம் வந்து பார்க்கவே வந்து இதெல்லாம் ஆல்ரெடி யாராவது பண்ணிருக்காங்க நமக்கு தெரியாது. பட் தோனி பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து இது வந்து ஒரு ட்ரேட்மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் செலிப்ரேஷன்ஸ்ங்கிற மாதிரி மாறின மாதிரி இது. மேபி தோனி ஃபேன்ஸா ப்ரோ மஞ்சள் சட்டை தெரியுது ப்ரோ, நீங்க வேற சட்டை போட்டிருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அந்த அதை பண்ணதான் வந்திருக்கோமே இன்னைக்கு அப்படிங்கறதுனால நிறைய விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் 2023 வந்து அவ்வளோ எமோஷன்ஸ் வந்து பைய அங்க ஆயிட்டு இருக்கு. டக்கு டக்குன்னு அவங்க எல்லாம் ஏறி குச்சி மிதிச்சிட்டு இருக்காங்க மேல.
அங்க வெயிட் பண்றாங்கன்னு அவர் சொல்லிட்டு போனதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து அங்க சைன் பண்ணதா இருக்கட்டும், அது வந்து ஒரு கிளாஸான சைன். இங்க ஷேக் ரஷீட்லாம் வந்து இப்படி கேமரா பின்னாடி அவர் இப்படி சைன் பண்றது ஒரு ஹீரோ ஒரு பாலிவுட் ஒரு ஹாலிவுட்ல எடுத்தா கூட எத்தனை டேக் போகும் தெரியாது, அவ்வளவு கிளாஸியா இருக்குமான்னு தெரியாது. நீங்க பாருங்க அந்த சைன் பண்றத, பின்னாடி இருக்க செலிப்ரேஷன்ஸை பாருங்க, அவர் சைன் பண்றத பாருங்க, செதுக்கி வச்ச மாதிரி நடந்திருக்கும் அந்த மொமெண்ட்லாம். அதுக்கப்புறம் போய் நின்னுட்டு கூப்பிட்டு இருப்பாங்க ஜெய்ஷாவும் ரோஜர் பின்னியும், கப்பு பிடிங்கட்டு. இல்ல நீங்க நடந்து வரும்போதே இந்த 2 பேர்ல காமிச்சிட்டு வருவார், 2 பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. கடைசி வரைக்கும் பிடிக்கவே மாட்டாரு. ஆமா, ரோஜர் பின்னி தான் கை வைங்க அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து கை வைப்பாரு. இதெல்லாம் எங்கேயாவது நடந்திருக்கான்னு தெரியாது எனக்கு. இப்போ ஏங்க தோனிக்கு வந்து இப்படி வந்து சொம்பு தூக்குறாங்க ராயுடு, ஏன் மத்தவங்க இவ்வளவு சொம்பு தூக்குறாங்க, ஏன் அவங்கள அப்படி ட்ரீட் பண்ணிருக்காருங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. இன்னும் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா சிபிஐ சீரிஸ் ஃபைனல்ஸ் முடிஞ்ச உடனே அந்த மைக்லயே வந்து சப்சே சோட்டா கவுன் ஹே, யாரு ரொம்ப சின்ன பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் சாவ்லா வருவாரு. அப்பதான் பியூஷ் சாவ்லா வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிராஃபி எடுப்பாரு. இது எல்லாமே மேபி அதாவது பண்ணிருக்கலாம். பட் இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஐகானிக்கா செட் ஆயிருக்கு. ஒரு இந்தியா டீம் வந்து ஓகே ஒரு டாமினேட் பண்ணணும், யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும். அவரு அந்த டிராஃபியை ஏன் வந்து நீங்க 10 செகண்ட்ஸ் மேல ஹோல்ட் பண்ண மாட்டீங்கன்னா, இது வந்து டீம் கேம், நான் ஆல்ரெடி வந்து டிராஃபியை வாங்கி எனக்கு வந்து 10-15 செகண்ட்ஸ் கையில இருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்றது, டீம் கிட்ட தான் நான் கொடுக்கணும். அது அவர் சொல்றது எல்லாமே ரொம்ப ஜென்யூனா இருக்கும். ரொம்ப அப்படியே வந்து ஒரு ஆட்டிடியூட் காட்டுற மாதிரியோ இல்ல வந்து இது என்ன இருக்கு டிராஃபி தானே அப்படிங்கிற மாதிரி இருக்காது. எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்பர் டெஃபினேஷன் கொடுத்து இதனாலதான் நான் இங்க கொடுக்குறேன், இதனாலதான் நான் இதை பண்றேன் அப்படிம்பாரு. சோ அது எல்லாமே வந்து இதுவா இருக்கும். 2011 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ ஒரு சிபி சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ நினைக்கிறேன் இந்தியா டுடேலயும் நம்ம எடுத்திருப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நீங்க ஐகானிக் இதெல்லாம் வின் பண்ணிருக்கீங்க, as a captain எப்படி இருக்குன்னா, actually captaincy is overrated in cricket, I feel it's a team game அப்படின்னு அசால்ட்டா சொல்லியிருப்பாரு. நிறைய பேர் கிரெடிட் ஸ்டீலர் இப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டாக்ஸ் அவர்கிட்ட கொடுத்துட்டு இருக்கப்ப கேப்டன்சி ஓவர் பீக் கேப்டன்சி கொண்டிருக்கப்ப சொல்லியிருக்காரு. இதெல்லாம் விட 2007 செமிஃபைனல் ஜெயிச்சுட்டு ரவி சாஸ்திரி வந்துட்டு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் எடுத்துருப்பாரு. சாஸ்திரி, பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் I have read an article on Cricinfo stated by you, like if we are going with me as a captain, Aussies are favorite, so our boys proved that wrong, so you will be the happiest person அப்படிம்பாரு. அது எவ்வளவு இது வேணும், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்கவே இல்ல, ஒரு யங் டீமை கொண்டு போயிருக்கீங்க, போயிட்டு ரவி சாஸ்திரி கிட்ட எப்படி சந்தோஷமா இருக்கா, நல்லா இருக்கா, ஃபைனல்ஸ்ல பாப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசினா அது எல்லாமே வந்து ஒரு இதுதானே. மோர் தென் அப்போ வந்து நமக்கு இந்த தக் லைஃப் அதெல்லாம் தெரியாது. பட் பார்க்கும்போது எப்படி இருக்குப்போ, என்னன்னா சின்ன பையனா இருந்துகிட்டு ரவி சாஸ்திரி கிட்ட போயிட்டு ஸ்பேரிங் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. லாஸ்ட் இதை சொல்லிதான் முடியும்னு நினைக்கிறேன். தோனி 99% ஆஃப் த டைம் அப்படின்ட்டு அந்த காம கூல போட்டுட்டு பட் தட் 1% அப்படின்னு மிச்சல் ஜான்சன் முட்டி கீழே விழுந்து ஹெல்மெட் செவரி நிப்பாரு. இதெல்லாம் வந்து படத்துல எடுத்தா ஒரு மாசி தியேட்ரிக்கல் மொமெண்ட் கிரிக்கெட்ல கொடுக்க முடியும் அப்படிங்கறது வந்து எனக்கு பர்சனலா ஃபர்ஸ்ட் டைம் நான் பாத்திருக்கேன். அந்த முஸ்தபிசர் ரஹ்மான் ரோஹித் சர்மா முட்டி பாத்துட்டு இருப்பாரு, எலும்பும் சரியாம எலும்பும் தோலமா இருந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இடிச்சிட்டு சாரி நான் பாலை பாத்துட்டு ஓடிட்டு இருந்தேன், அதான் வந்து இது பண்ண முடியல அப்படி போயிட்டு வேகமா வேற ஒரு கையை வச்சு இப்படி முஸ்தபிசர் அதுக்கப்புறம் இன்ஜுரியா அந்த மேட்ச்ல ஓவரே போட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆயிரும் அவருக்கு பாவம். அதே மாதிரி பில்லி பவுடன் மைக்கேசிக்கு வந்து இந்த அவுட் நாட் அவுட் இது பிடிச்சி திருப்பி கூப்பிடுவாரு, அவர்கிட்ட போயிட்டு இப்படி கையை காட்டிக்கலி பில்லி பவுடனாலே வந்து ஒரு அனிமிக் கேரக்டர் மாதிரி ஒரு காமன் கம்பல் தான் பாத்தீங்க. பில்லி பவுடன் கிட்ட இருந்து அந்த கல்லுக்கு பயர் பாத்திருக்கீங்களா, அந்த இது இந்த கில்லி படம் இல்ல ஒரு கண்ணு எப்படி இருக்கும், கண்ணு நெருப்பு மாதிரி இருந்துச்சு சார். இதை நான் கேட்டேன்னா இல்ல அதே மாதிரி இந்த ராஜஸ்தான் மேட்ச்ல வந்து உள்ள வருவாரு, நோபால் குடுக்கலன்னு உள்ள வருவாரு. அதே மாதிரி அந்த மேட்சே வந்து பாத்தீங்கன்னா மேட்சை முடிச்சுட்டு தேர்ட் அம்பையர் எல்லாம் ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, கேஷுவலா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆன் பட்டன் பதிலா அவுட் பட்டன் பதிலா நாட் அவுட் பதிலா அவுட் பிரஸ் பண்ணிட்டேங்கிறீங்க, என்ன இது நியாயமா இருக்கா அப்படிம்பாரு. இன்னும் ரொம்ப இதுவா பேசுவாரு. 2017 அந்த ஒரு மேட்ச் வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சி கொடுப்பாரு, 199 மேட்சஸ் கேப்டன் பண்ணுவாரு, 200 மேட்ச் கேப்டன் பண்ணுவாரு, டைல முடிஞ்சிடும். சோ அப்பதான் வந்து சொல்லுவாரு, 2 விஷயத்த பத்தி நான் பேசி எனக்கு வந்து ஃபைன் வாங்கிக்க விரும்பல, என்னோட இதுல வந்து சேலரியில வந்து நான் ஃபைன் வாங்கிக்க விரும்பல அப்படி. ஏன்னா அந்த இதுல வந்து 2 டவுன் தி லெக் போனதுக்கு அம்பையர்ஸ் அவுட் கொடுத்துருப்பாங்க. சோ அம்பையர் டிசிஷன்ஸை பத்தி நான் எனக்கு வந்து ஃபைன் வாங்கிக்க விரும்பல அப்படிம்பாரு. நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் இந்த தக்கு ரெஸ்பான்சஸா கொடுத்துருப்பாரு. அது எல்லாமே சூப்பரா இருக்கும். பட் அந்த 1% அக்ரெஷன் வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா அந்த தரம்சாலால 2 6 அடிச்சுட்டு யாருமே அது தோனிக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி, சிட்டி கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி
மூஞ்சில வந்து குத்திக்கிட்டு போவாரு. அது எல்லாமே தோணுச்சு டக்குன்னு. இந்த லாஸ்ட் இதுல வந்து அவர் சொல்றது நிறைய பேருக்கு புரியாது, மிஸ்கன்செப்ஷன் ஆகும். மனிஷ் பாண்டேவா லாஸ்ட் சீசன்ல நினைக்கிறேன் ஐபிஎல்ல ஓவர் ரேட் வந்து 2 மேட்ச் ஆல்ரெடி பவுலர்ஸ் நோ பால் போட்டு வைடு போட்டு எக்ஸ்ட்ராஸ் போட்டு போயிருக்கும். ஆக்சுவலி என்ன சொல்லிருப்பாரு, உங்க பவுலர்ஸ்க்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க அப்படின்னு கேட்டா ஆல்ரெடி தேவையானதை சொல்லிட்டேன், இதே ரிப்பீட் பண்றாங்கன்னா அடுத்த மேட்ச் வேற கேப்டன் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஏன்னா சஸ்பென்ஷன் இருக்கும் அடுத்த மேட்ச் ஓவர் ரேட் தான். ஏன்னா அது வந்து நிறைய பேர் ஓகே தோனி வந்து கேப்டன்சி வேணும்னு சொல்லிட்டு போயிடுவாரு போல, இப்படி எல்லாம் புரிஞ்சுட்டு இருப்பாங்க. அவர் கேஷுவலா வேர்ட் பிளே பண்ணிட்டு போயிருப்பாரு. இதே மாதிரிதான் 2016 கிரேசி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு வந்து 2016 சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு T20 சீரிஸ் ஆட்டிருப்போம். மனிஷ் பாண்டே என்ன பண்ணுவாரு, லைக் பவுலர் ரன் அப் போயிட்டு இருக்கும்போது மனிஷ் பாண்டே அந்த பக்கம் எங்கேயோ ஏதோ பாத்துட்டு இருப்பாரு. மேட்ச் இங்க நடக்குது, இங்க நான் பேட்டிங் ஆடிட்டு இருக்கேன், அங்க என்ன பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மனிஷ் பாண்டே அந்த மேட்ச் வந்து முடிச்சுட்டு பிரசன்டேஷன் சொல்லுவாரு, என் பேர பசங்க கிட்ட எல்லாம் சொல்லுவேன் தோனி கிட்ட திட்டு வாங்கின ஒரே பிளேயர் நான் தான் அப்படிப்பாரு. இதுல கூட ஃபீல்டிங் நிக்க வைக்கிறப்ப கூட உன ஸ்டம்பைக்ல நம்ம கேட்டிருக்கோம், அங்க என்ன பாத்துட்டு இருக்காங்க, யார் உங்க கேர்ள் ஃப்ரெண்டா இருக்காங்கன்னு கேட்டிருப்பாரு. கேர்ள் ஃப்ரெண்ட் இத ராஜாத்தோட அப்படிமாரு. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அண்ட் அப்போ இன்னொன்னுமே we won't be expecting for fair play match when we have what one Ryan playing for our side ன்னு இருப்பாரு. ஒரு அடி நைஸா ஒரு அடி செல்லமா ஒரு தட்டு போயிடுவாரு. கேஷுவலா அப்படியே போற போக்குல ஒரு இது ஜெம்ஸ் போட்டு அது எல்லாமே நல்லாதான். போஸ்ட் மேட்ச் ஆக்சுவலா தெரியல எத்தனை பேரும் தெரியல, இந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் பார்க்கணும் அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்து எல்லா மேட்ச் முடிச்சுட்டு போயிருவாங்க. சரி ஓகே என்ன சொல்றாரு பாப்போம், ஏன்னா தோத்தா அதை ஒரு மாதிரி சமரைஸ் பண்ணுவாரு, வின் பண்ணா வந்து பாய்ஸ் டிட் வெல் அப்படிம்பாரு. எப்பவுமே வந்து இப்பவும் சொல்றேன், ஹர்ஷா போகலே வந்துட்டு நிறைய வாட்டி வந்து ஸ்டெம்பிங் வந்து கிரெடிட் வந்துட்டு சொல்லுவாரு. எப்பவுமே வந்து இட்ஸ் பவுலர்ஸ் ஜாப், பவுலர்ஸ் பாதி வேலையை பண்ணிடுறாங்க, என் வேலை ஜஸ்ட் பிடிச்சி அடிக்கிறதா அப்படி ஹர்ஷா போகலே சொல்லுவார். ஒரு நாள் நான் பாப்பேன், அப்ப நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க நான் ஸ்டெம்பிங் நல்லா பண்ணேன் அப்படிவீங்க. அவர் சம்பந்தமே இல்லாம இதே மாதிரிதான் ராகுல் டிராவிடுக்கு எல்லாம் ஒரு கேட்ச் வந்திருக்கு, அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த கேட்ச் பிடிக்கிறது கஷ்டம் அப்படிம்பாரு. என்னைக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பெட்டரா பண்ணேன், நான் என்னோட இந்த இது பண்ணனால பெட்டரா இருந்ததுன்னு எங்கேயுமே சொல்லி கேள்விப்பட்டது இல்ல. ஒரு பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணி வின் பண்ணப்பையும் சரி, கேப்டன்சில கான்ட்ரிபியூட் பண்ணி வின் பண்ணவும் சரி, எப்பவுமே அவர் சொன்ன ஒரே வார்த்தை the boys did well, the boys did well. எப்பவுமே டீம் தான் இது பண்ணிருக்காரு, தவிர்த்து ஒரு சிங்கிள் மேனா யோசிச்சது இல்ல. கம்பீரே சொல்லுவாரு நம்பர் 3ல வந்து தோனி பேட்டிங் ஆடி இருந்தா எல்லா பேட்டிங் ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணிருப்பாருன்னு. பட் ஜஸ்ட் ஃபார் த டீம்ஸ் காஸ் டவுன் தி ஆர்டர்ல போயிட்டு ஒரு சுரேஷ் ரெய்னா இவங்கெல்லாம் விராட் கோலி தான் மேல ஆடணுங்கிறனால அவரோட டவுன்ல இருந்து கீழே வந்து ஆடினது வந்து இட்ஸ் ராயல் சல்யூட். இது தெரியல தோனி ஃபேன்ங்கிறனால நினைச்சுக்காதீங்க, நீங்க ஸ்டாட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். ஏன்னா ஒரு 42 இன்னிங்ஸ்ல ஒருத்தர் வந்து நம்பர் ஒன் ஓடி பிளேயர் ஆயிருக்காருன்னா who knows anything could have happened, பட் டீமுக்காக இது பண்ணிருக்காரு. பட் ஸ்டில் பெட்டர் கேப்டன், குட் பேட்ஸ்மேன், ஸ்டில் நம்பர் அவ்வளவு டவுன் தி ஆர்டர்ல இறங்கி ஒரு 10,000 ரன்ஸ் வச்சிருக்காரு அண்ட் 100 இன்டர்நேஷனல் 50s. ஸோ எல்லாமே வந்து இட்ஸ் கிரேட், ட்ரூலி ஹானர்ட் தான். கண்டிப்பா இதுவுமே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வேர்ட்ஸ் ஏன்னா அப்துல் கலாம் வந்து சொல்லியிருப்பாருன்னு சொல்லி அவங்களோட பிஏ வந்து சொல்லியிருப்பாரு, தோனி இந்த கிரீஸ் அப்படின்னு கேட்பாரு. அவர் கிரிக்கெட் நினைச்சாலே தோனி இருக்காரா கிரீஸ்ல பாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாருங்கிறதா இருக்கட்டும். அப்துல் கலாம ஐடியலைஸ் பண்ண ஒரு கம்யூனிட்டி ஆர் சமூகம் ஆர் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பெரிய அட்வைஸ் வந்து ஒருத்தர் தோனி கிட்ட இருந்து டெலிவர் ஆயிருக்குன்னா அது பிலீவ் இந்த ப்ராசஸ்ங்கிறது. நான் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன், இல்ல ஒரு வேலைக்கு தேடிட்டு இருக்கேன், இன்டர்வியூஸ் அட்டன் பண்றேன்னா எனக்கு அந்த பேஸ்ல வந்து எனக்கு தேவைப்படுற அட்வைஸா நான் என்னோட மொபைல் வால்பேப்பர்லயோ இல்ல என்னோட வீட்லயோ எடுத்து வச்சிருக்கிறது ஃபோக்கஸ் ஆன் ப்ராசஸ், நாட் ஆன் த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது தான். ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்குன்னா ரிசல்ட்ஸ் வந்து என்னவா இருக்கும், பட் ப்ராசஸ் சரியா போயிட்டு இருக்கா இல்லையாங்கிறது நம்ம கையில இருக்கு. ரிசல்ட்ங்கிறது எங்களை கிடைக்க போற ஒரு விஷயம், அது இப்படியும் இருக்கலாம் இல்ல அப்படியும் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயங்களை சரியா பண்ணிருக்கோமா, அதுல நம்ம கையில இருக்கிறத ஃபுல்லஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோமா அப்படிங்கறத நம்ம கையில இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவரு சொல்லி அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் என் லைஃப்ல ஓப்பன் ஆச்சு. அது இன்ன வரைக்குமே நான் எதை பண்ணாலுமே இந்த ப்ராசஸ் நம்ம பண்றதை பண்ணிடுவோம். இது இந்த வீடியோவா இருக்கட்டும் கூட நம்ம பண்றதை நம்ம கண்டினியூஸா ப்ராசஸை கரெக்டா பண்ணுவோம். ரீச் ஆகுதுன்றது அடுத்த விஷயம். அது அல்காரிதம் வைஸ் இருக்கும், கண்டென்ட் வைஸ் இருக்கும், இல்ல ரீச் வைஸ் இருக்குங்கிறது தாண்டி நம்ம ப்ராசஸை சரியா பண்ணுவோம் அப்படிங்கறதுதான் யூடியூப் சேனல்லையா இருக்கட்டும், லைஃப்லயா இருக்கட்டும், இல்ல கெரியர்லயா இருக்கட்டும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தோனி கிட்ட பிடிச்ச அட்வைஸ் அவர் பிடிச்ச மொமெண்ட்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோல ஷேர் பண்ணுங்க. வித் தட் நோட் இந்த வீடியோ முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் மீ ரிக்கி சைனிங் ஆஃப் வித் பிரபு. பை.